بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان السلام عليكم ورحمة الله وبركاته. الحمدلله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه أجمعين أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் புனித மிகுந்த இந்த ரமலானுடைய மாதத்தில் சிறப்புமிக்க அல்லாஹ்வுடைய வேதமாகிய குர்ஆன் நாம் என்ற தலைப்பின் நாம் உரையாற்றி வருகிறோம். புனித மிகுந்த ரமலானுடைய மாதத்தில் நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய திரு பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடு இந்த சொற்பொழிவை நாம் நிகழ்த்தி வருகிறோம். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொடர்ச்சியாக அல்லாஹ்வுடைய வேதமாகிய குர்ஆனை பற்றியும் குர்ஆனுடைய நெருக்கம் நமக்கு எவ்வளவு அவசியமானது என்பதை பற்றியும் அல்லாஹ்வுடைய தூதரை கூறியதை பற்றி நாம் பார்த்து வருகிறோம். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் நாம் குர்ஆனுடைய சிறப்பை பற்றி, குர்ஆனை பற்றி அல்லாஹ் தஆலா எவ்வளவு மகத்துவமிக்கதாக சிறப்பு மிக்கதாக குர்ஆனில் கூறியிருக்கின்றார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த திருமறை குர்ஆனை இந்த புனித மிகுந்த ரமலானுடைய மாதத்தில் தான் இறக்கி இருக்கின்றார். அது மட்டுமல்ல, புனித மிகுந்த ரமலானுடைய மாதத்தில் நமக்கு அல்லாஹ் தஆலா மிக பெரிய சிறப்பை கொடுத்திருக்கிறார். லைலத்துல் கத்ர் 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவை நமக்கு வகுத்து கொடுக்கிறார். அந்த இரவில் தான் அல்லாஹ்வுடைய வேதமாகி குர்ஆன் அருளப்பட்டது என்ற மகத்துவத்தையும் இறைவை நமக்கு வழங்கி இருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் குறிப்பிடுகிறான்: இன்னா அன்ஸல்னா ஃபி லைலத்துல் கத்ர், நாம் நிச்சயமாக லைலத்துல் கத்ர் இரவில் தான் இதை இறக்கினோம். வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் என்றால் என்ன? லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர், அந்த இரவு இருக்கிறது 1000 மாதங்களை விட சிறந்தது. ஒரு அடியான் வாழ்க்கையில் 1000 மாதங்கள் இபாதத் செய்தால் எவ்வளவு நன்மைகள் கிடைக்குமோ அந்த அளவிற்கான பாக்கியம் கிடைக்கிறது அந்த இரவிலே என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனுடைய அருளப்பட்டதனுடைய மகத்துவத்தை, குர்ஆனுடைய சிறப்பை நமக்கு தெளிவுபடுத்துகிறார். இந்த திருமறை குர்ஆன் லைலத்துல் கத்ரிலே இருக்கிறது, 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவில் அருளப்பட்டிருக்கிறது. தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ர், அந்த இரவிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வானவர்களும் இறங்குகிறார்கள் அல்லாஹ்வுடைய கட்டளை கொண்டு. அந்த நிலை இந்த 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு என்பது ஃபஜ்ருக்கா நேரம் வரை இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா அந்த இரவினுடைய மகத்துவத்தை நமக்கு உணர்த்தி காட்டுகிறார். ஏன்னா அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனுடைய சிறப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறக்கி அந்த லைலத்துல் கத்ர் இரவை பற்றி நமக்கு தெளிவுபடுத்துகிறான். எனவே குர்ஆன் அவ்வளவு சிறப்புமிக்க ஒரு இறைவேதத்தை உலக மக்களுக்காக நமக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வழியை இறைவன் ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறான். எனவே அந்த லைலத்துல் கத்ர் என்பது சாதாரண இரவல்ல, கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்த இரவாக அல்லாஹ் தஆலா நமக்கு வழங்கியிருக்கிறான்னு சொன்னால், அந்த இரவை அடைவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும், அதற்கான இபாதத்திலே இறங்க வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. இப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த திருமறை குர்ஆனை அப்படிப்பட்ட மகத்துவமிக்க ஒரு இரவில் இறக்கியிருக்கிறான் என்று ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். எனவே இந்த குர்ஆனுடைய அந்த சிறப்பை, மகத்துவத்தை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த திருமறை குர்ஆனுடைய மகத்துவத்தை கூறுகின்றான். சூரத்துல் பக்கரா 2வது சூராவினுடைய 231வது வசனத்திலே, வதுகுரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், அல்லாஹ் உங்கள் மீது செய்த அருளை நினைத்து பாருங்கள். வமா அன்ஸல அலைக்கும் மினல் கிதாபி வல் ஹிக்மா யஇதுக்கும் பிஹி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்கள் மீது இறக்கி வைத்த இறைவேதத்தையும் அந்த ஞானத்தையும் உங்களுக்கு அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்திருக்கின்றான். இதற்காக உங்களுக்கு உபதேசம் செய்வதற்காக வேண்டி. குர்ஆனையும் அல் ஹிக்மா என்று சொன்னால் ஹதீஸ், அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்த இந்த குர்ஆனையும் ஹதீஸையும் உங்களுக்கு உபதேசம் செய்வதற்காக, வழிகாட்டுவதற்காக, உங்களுக்கு நற்காரியங்களை எடுத்துரைப்பதற்காக அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்திருக்கிறான். இப்படிப்பட்ட அருளை நீங்கள் நினைத்து பாருங்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் செய்த அருளை நமக்கு நினைத்து பாருங்கள் சொல்கிறார். அல்லாஹ் அவ்வளோ பெரிய அருள் நமக்கு கொடுத்திருக்கிறான். உலகத்தில் எண்ணற்ற நியாமத்துக்களை கொடுத்திருக்கிறார். அதை விட உயர்ந்த நியாமத்து என்ன? அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனை நமக்கு அருள் இருக்கின்றான். அந்த திருமறை குர்ஆனோடு நமக்கு ஹிக்மா, ஹதீஸ் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயத்தையும் அல்லாஹ் நபி மொழிகளையும் அல்லாஹ் தஆலா இறக்கியிருக்கிறான். இந்த அருளை நீங்கள் நினைத்து பாருங்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய வேதமாகிய திருமறை குர்ஆன் அல்லாஹ்விடமிருந்து நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், எழுதி கொள்ள வேண்டும், அதனுடைய சிறப்புகளை தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு உபதேசம் செய்வதற்காக, வழிகாட்டுவதற்காக,
நாம் நேர்வழி பெறுவதற்காக, அல்லாஹ்வுடைய திரு பொருத்தத்தை பெறுவதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனுடைய வசனங்களையும் ஹதீஸ்களையும் இறக்கி வைத்திருக்கிறான் என்று ரப்புல் ஆலமீன் கூறுகின்றார். மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சூரா யூனுஸ் 10வது சூராவினுடைய 57வது வசனத்தில் சொல்றான், யா அய்யுஹன்னாஸ் கத் ஜாஅத்துக்கும் மௌஇதத்தும் மின் ரப்பிக்கும், மனிதர்களே கத் ஜாஅத்துக்கும் மௌஇதத்தும் மின் ரப்பிக்கும், உங்களுடைய இறைவனிடமிருந்து உங்களுக்கு அழகிய உபதேசம் வந்திருக்கிறது, ஒரு உபதேசம் வந்திருக்கிறது, வழிகாட்டல் வந்திருக்கிறது. அல்லாஹ் தஆலா சொல்றான், யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே கத் ஜாஅத்துக்கும் மௌஇதத்தும் மின் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடமிருந்து இது அழகிய வழிகாட்டுதல் வந்திருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். யா அய்யுஹன்னாஸ் கத் ஜாஅத்துக்கும் மௌஇதத்தும் மின் ரப்பிக்கும் வ ஷிஃபாஉன் லிமா ஃபி சுதூர், இன்னும் உள்ளத்திலே இருக்கின்ற நோய்களுக்கு அருமருந்தாகவும் அல்லாஹ் தஆலா இதை இறக்கி வைத்திருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த திருமறை குர்ஆன் என்பது வ ஷிஃபாஉன் லிமா ஃபி சுதூர், உள்ளங்களில் இருக்கின்ற நோய்களுக்கு மருந்தாக உள்ளங்களுக்குள்ள நோய் இருக்கின்ற நோய்க்கு நிவாரணமாக அல்லாஹ் தஆலா இந்த திருமறை குர்ஆனை அருளியிருக்கிறார் என்று சொல்கிறான். வ ஹுதம் வ ரஹ்மத்தல் லில் முஃமினீன், இறை நம்பிக்கையாளர்களுக்கு நேர்வழியாகவும் அருளாகவும் ரஹ்மத்தாகவும் இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். அல்லாஹ் தஆலா ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தை அழைத்து கூறுகிறான், மனிதர்களே உங்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து மிகப்பெரிய ஒரு வழிகாட்டல் உபதேசம் வந்திருக்கின்றது. அது மட்டுமல்ல, நிச்சயமாக இது உள்ளத்தில் இருக்கிற நோயை போக்கக்கூடிய அருமருந்தாகவும் இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இன்னும் இறை நம்பிக்கையாளர்களுக்கு ரஹ்மத்தாகவும் அருளாகவும் ஹிதாயத்து நேர்வழி காட்டக்கூடியதாகவும் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். மேலும் அல்லாஹ் தஆலா சொல்கிறார், குல் பி ஃபத்லில்லாஹ் வ பி ரஹ்மத்திஹி, இவைகள் அனைத்தும் அல்லாஹ்வுடைய கிருபையும் ரஹ்மத்தையும் சிறப்பையும் கொண்டதாக இருக்கிறது. ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு, எனவே இதனை கொண்டு நீங்கள் சந்தோஷம் அடைந்து கொள்ளுங்கள், சந்தோஷப்பட்டுக் கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் வ கைரும் மிம்மா யஜ்மஊன், நீங்கள் உலகத்தில் சேர்த்து வைத்திருக்கின்ற எல்லாவற்றையும் விட இது மிக சிறந்தது என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றார். உலகத்தில் எதெல்லாம் நம்ம சேர்த்து வைத்திருக்கிறோமோ, எதை தேடிக்கொண்டு இருக்கிறோமோ, இவைகள் அனைத்தையும் விட மிக சிறப்பு மிக்கது எது? அல்லாஹ் இறக்கி வைத்த இறைவேதம் இருக்கிறது, குர்ஆன் இருக்கிறது, மிகப்பெரிய சிறப்பிற்குரியது, மகத்துவம் மிக்கது என்று ரப்புல் ஆலமீனுடைய திருமறை குர்ஆனின் மூலமாக நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறார். ஏன்னா அவ்வளவு மகத்துவம் வாய்ந்ததாக திருமறை குர்ஆன் இருக்கிறது. மேலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த திருமறை குர்ஆனுடைய சிறப்பை பற்றி சொல்லும்போது சொல்லி காட்டுகிறான், இன்னா நஹன் நஸல்னா திக்ர வ இன்னா லஹு ஹாஃபிஸ், சூரத்துல் ஹஜ்ர் 15வது சூராவின் 9வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், நாம் தான் இந்த குர்ஆனை இறக்கினோம், நாம் தான் இந்த குர்ஆனை பாதுகாத்து கொண்டு இருக்கிறோம், பாதுகாக்கக்கூடிய நாம் தான், கியாமத் நாள் வரை நாம் தான் பாதுகாத்து கொண்டு இருக்கிறோம். இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே குர்ஆனை நாமே இறக்கி இருக்கிறோம், நாமே பாதுகாக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வினுடைய குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கின்ற அடிப்படை கொள்கைகளாக இருக்கட்டும், வரலாறுகளாக இருக்கட்டும், அதில் சொல்லப்பட்ட உரிமைகளாக இருக்கட்டும், இவைகள் அனைத்துமே சரியானது, உண்மையானது. இது யாராலும் மறுத்துவிட முடியாது, யாராலும் இதை நிராகரிக்க முடியாது. அந்த அளவிற்கு சத்தியத்தையும் உண்மையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த இறைவேதத்தின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார். அப்படிப்பட்ட திருமறை குர்ஆனை நாம் ஓத வேண்டும், படிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும், கவனிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இதுதான் நமக்கு வெற்றி தரக்கூடியது. இப்படிப்பட்ட குர்ஆனோடு நம்முடைய நெருக்கத்தை நாம் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், அபீ உமாமா பாஹிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறாங்க, இக்ரா கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இக்ராஉல் குர்ஆன ஃபஇன்னஹு யாதி யௌமல் கியாமத்தி ஷஃபீஅன் லி அஸ்ஹாபிஹி, அல்லாஹ்வுடைய வேதமாகிய இந்த திருமறை குர்ஆனை நீங்கள் ஓதுங்கள். ஏனென்று சொன்னால் அந்த குர்ஆன் ஓதுவதன் மூலமாக இந்த குர்ஆன் நாளை மறுமை நாளிலே ஓதக்கூடியவர்களுக்கு பரிந்துரை செய்யக்கூடியதாக வரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. குர்ஆன் நாம் ஓதுவதினால் இந்த குர்ஆன் நாளை மறுமை நாளிலே நமக்காக அல்லாஹ்விடத்திலே பரிந்துரை செய்யும். எனக்கா ஐயோ இந்த அடியான் குர்ஆன் ஓதினார் என்று அவர் அல்லாஹ்விடத்தில் இந்த குர்ஆன் பரிந்துரை செய்யும், பேசும், வாதாடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறாங்க. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார், நாம் எந்த அளவிற்கு குர்ஆனை ஓதுகிறோம் யோசித்து பாருங்கள். குர்ஆனை ஒவ்வொரு வீடுகளில் வைத்திருக்கின்றோமே தவிர அதை அன்றாட ஓதக்கூடியவராக இருக்கிறோம் என்று சிந்திக்க வேண்டும். எனவே நம்முடைய வாழ்நாளில் ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளரும் குர்ஆனை அன்றாட தினம் ஓதக்கூடியவர்களாக, ரமலானிலும் சரி, ரமலான் அல்லாத காலங்களிலும் சரி, எல்லா நாட்களிலும் நாம் அல்லாஹ்வுடைய வேதமாகிய திருமறை குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இது ஓதுவதின் மூலமாக இந்த குர்ஆன் நாளைக்கு மறுமை நாளிலே அல்லாஹ்விடத்திலே நமக்காக பரிந்துரை செய்யும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. குர்ஆன் நமக்கு அல்லாஹ்விடத்தில் நமக்காக வேண்டி பேசும் இந்த அடியான் எனக்காக வேண்டிய குர்ஆனை ஓதினான், எனவே அவருடைய வேதனை குறைத்து விடு, அவருடைய பாவத்தை மன்னித்து விடு, அவரை சொர்க்கத்திற்கு அனுப்பு என்று பரிந்துரை செய்யக்கூடிய விஷயமாக இந்த குர்ஆன் வாதாடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூறியிருக்கார். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அல்லாஹ்வுடைய வேதமாக இந்த குர்ஆனினுடைய நெருக்கத்தை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆன் மஜீதினுடைய சிறப்பு இவ்வளவு தெளிவாக நமக்கு கொடுத்திருக்கிறான். மிகப்பெரிய அருள் என்று சொல்கிறான், ரஹ்மத் என்று சொல்கிறான், நேர்வழி என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த திருமறை குர்ஆன் இறக்கியதை வைத்து நீங்கள் சந்தோஷப்பட்டுக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறான்.
ஏனென்றால் நீங்கள் உலகத்தில் சேகரிக்கின்ற எல்லாவற்றையும் விட இதுதான் மிக சிறந்தது என்றும் அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய அந்த சிறப்பையும் அதை புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலையும் அதன் பக்கம் நம்முடைய சிந்தனைகள் திருப்பப்பட வேண்டும் என்பதையும் அல்லாஹ் தஆலா ஆழமாக அழுத்தமாக நமக்கு கூறுகிறார் என்று சொன்னால், அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள், அப்படிப்பட்ட இறைவேதமாகிய திருமறை குர்ஆனோடு நாம் நெருக்கத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். அதை நாம் நெருக்கமாக வைப்பது என்பது அதை ஓத வேண்டும், அதை படிக்க வேண்டும், அதை புரிந்து கொள்ள வேண்டும், அதை நாம் சிந்திக்க வேண்டும். குர்ஆன் சொல்வதை போல நாம் அமல் செய்ய வேண்டும். அதுதான் மிக முக்கியம் வாய்ந்தது. படிப்பது மட்டுமல்ல, அது விளங்கியது மட்டுமல்ல, அது அடிப்படையிலே நாம் செயல்பட வேண்டும். எனவேதான் மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் குர்ஆன் இருக்கிறது, ஹுஜ்ஜத்துல் லக்க வ அலைக்க, இந்த குர்ஆன் நாளைக்கு மறுமையில் உனக்கு சாட்சி கூறும் அல்லது உனக்கு எதிராக சாட்சி கூறும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. ஏனென்றால் இந்த குர்ஆனை நாம் ஓதியவர்களாக, படித்தவர்களாக, நன்மை செய்தவர்களாக இருந்தால் நிச்சயமாக இந்த குர்ஆன் நாளைக்கு நமக்கு மறுமையிலே பரிந்துரை செய்யும். இதை நாம் பின்பற்றவில்லை, ஓதவில்லை, இதை பற்றி நெருக்கமாக ஆக்கிக் கொள்ளவில்லை, அறிந்து கொள்ளவில்லை என்றால் அந்த குர்ஆன் நமக்கு எதிராக சாட்சி கூறும் என்பதை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரிக்கையும் செய்திருக்கிறார்கள். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள், நாம் இந்த துன்யாவுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வின் அருளப்பட்ட அந்த திருமறை குர்ஆனுடைய நெருக்கத்தை ஆக்கிக் கொள்ள வேண்டும், ஓத வேண்டும், படிக்க வேண்டும், அமல் செய்ய வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா இவ்வளவு பெரிய ஒரு சிறப்பை நமக்கு வழங்கியிருக்கிறான் என்று சொன்னால், அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த குர்ஆனை நாம் அதிகம் ஓத வேண்டும். எனவே தான் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்வாங்க, மன் அராதல் இல்ம ஃபல்யுஸவ்விருல் குர்ஆன, ஒருவர் இல்மை தேடுகிறாரோ, ஞானத்தை கல்வியை தேடுகிறார் என்றால் அவர் குர்ஆனை அதிகமாக சிந்திக்கட்டும், குர்ஆனை அதிகமாக படிக்கட்டும், குர்ஆன் அதிகமாக ஓதட்டும் என்று அவர்கள் சொன்னார். ஏன்னு சொன்னால் ஃபஇன்ன ஃபீஹி இல்முல் அவ்வலீன வல் ஆகிரீன், நிச்சயமாக இந்த குர்ஆனிலே முன் சென்றவர்களுடைய இல்மு இருக்கிறது, பின்னால் வரக்கூடியவர்களை பற்றியான இல்மும் கல்வியும் இதில் இருந்து கொண்டிருக்கிறது என்று அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார். ஒரு இல்மை நாம் தேடுவதாக இருந்தால் முதலில் எந்த இல்மை தேடும்? குர்ஆனி இல்மை நாம் தேட வேண்டும். இந்த குர்ஆனை கற்றுக்கொள்ள வேண்டும், படிக்க வேண்டும், உணர வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் அதில் தான் முந்திய இல்மு இருக்கிறது, பின்னால் வரக்கூடிய இல்முகளும் அந்த குர்ஆனிலே இருக்கிறது என்று அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கூறியிருக்கிறார்கள். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அல்லாஹ்வுடைய வேதமாகிய திருமறை குர்ஆனை ஓத வேண்டும், படிக்க வேண்டும், அதனை மனப்பாடம் செய்ய வேண்டும், குர்ஆன் சொல்வதை சிந்திக்க வேண்டும், அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அதை புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும், அதன்படி அமல் செய்ய வேண்டும், குர்ஆனை பின்பற்றி நடக்க வேண்டும். எனவே நம்முடைய வாழ்நாளில் எப்பொழுதுமே குர்ஆனை நேசிக்கக்கூடியவர்களாக, குர்ஆனை விரும்பக்கூடியவர்களாக, குர்ஆன் மீது பாசம் கொண்டவர்களாக, குர்ஆனை எப்போதும் ஓதக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவேதான் இந்த புனித மிகுந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் என்ற தலைப்பின் கீழ் குர்ஆனுடைய நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்காக இதை உரையாற்றிக் கொண்டு இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை நாம் கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்த அருள்புரிவானாக. நம்முடைய வாழ்நாளில் எப்போதும் குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக, படிக்கக்கூடியவர்களாக, அது சொல்வதின் அடிப்படையில் அமல் செய்யக்கூடிய மனிதர்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கி அருள்புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.